ஸ்ரீகுமார் டிவைன் எனர்ஜி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். நவராத்திரியின் 6வது நாள் அம்மாள் மகாலட்சுமி தேவியோட வழிபாட்டின் நிறைவு நாளாக இன்றைக்கி நம்ம கொண்டாடப்படுகிறது. அம்மாளின் வடிவமாகிய சண்டிகா தேவி அம்மையாரை தான் இன்றைக்கி நம்ம வழிபாடு செய்கின்றோம். இந்த 6வது நாள் ரொம்பவும் விசேஷமான நாளாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வேண்டி பெறுவதற்கான மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. நவராத்திரியில் 6வது நாள் வழிபடும் போது நம்மளுக்கு மிகவும் தனித்தன்மை வாய்ந்த விசேஷ பலன்கள் எல்லாமே அம்மா நம்மளுக்கு இன்னைக்கு தரக்கூடிய நாளாக அமைகின்றது. இந்த 6வது நாளில் அம்பிகை 7 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தை வடிவத்தில் நம்ம கருதி அம்மா வடிவமாக செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் கன்னிகா பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. தேவி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வழிபாடு செய்கின்றோம். இதன் மூலமாக நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான செல்வங்களை பெறுவதற்கான நாளாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியில் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை ஒட்டி இது இணைந்து வருவதனால ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. மகாலட்சுமியின் அருளையும் பெருமாளின் அருளையும் நம்ம பெறுவதற்கு உண்டான சிறப்பு வாய்ந்த நாட்களாக இன்னைக்கு கருதப்படுகிறது. இந்த நாளில் அம்மா சண்டிகா தேவி என்னும் ரூபத்தில் காட்சியளிக்கிறாங்க. இவள் குழந்தை மனம் கொண்டவள் என சொல்லப்படுகிறது. உக்கிர வடிவத்திலையும் இவள் கொண்டவளாக இருக்கின்றாள். இந்த நாயகியோட போர் குணம் என்பது உண்டு. பக்தர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை அனைத்தையுமே தீர்க்க வல்ல சக்தி வாய்ந்த ரூபமாக இவர் காட்சி கொடுக்கின்றார். ஹோமங்களில் சண்டிகா ஹோமம் மிகவும் சக்தி வாய்ந்த ஹோமமாக கருதப்படுகிறது. இந்த ஹோமத்தின் நாயகியாகவே இவள் கருதப்படுகின்றாள். இந்த தேவியை நம்ம வழிபாடு செய்வதனால நம்மளுடைய ஜென்மங்களாக தொடர்ந்த சாபங்கள் பாவங்கள் இது அத்தனையும் தொலைந்து போய் விடுகிறது. பொதுவாக மொத்தம் 13 வகையான சாபங்கள் இருக்கிறது. அந்த சாபங்கள்ல இருந்து வரக்கூடிய பயம் உணர்வு தலைமுறையாக தொடரும் தர்த்தனியம் இது அத்தனையுமே மகாலட்சுமி தேவி இந்த சண்டிகா தேவி அத்தனையுமே நிவர்த்தி பண்ணி பக்தர்களுக்கு ஆசி வழங்குகின்றார். இந்த சண்டிகா தேவிக்கு பிடித்தமான மலர்கள் செம்பருத்தி பூ மற்றும் இலை அப்படின்னா சந்தன இலை, நெய்வேத்தியம் தேங்காய் சாதம், பழம் ஆரஞ்சு பழம். அம்மாளுக்கு பிடித்தமான நிறம் கிளி பச்சை நிறம். இவளுக்கு மாவு கோலம் இடுவது மிகவும் பிடித்தமான ஒன்று. அம்மாளுடைய ஆசீர்வாதம் நாம் பெற்று இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.